இன்னைக்கு ரோகிணி தியேட்டர் நிறைஞ்சிருக்குது. தமிழக அரசும் தெலுங்கு அரசும் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டா, இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு முயற்சின்னு சொல்லலாம். இப்படி ஒரு கலைஞனை ஒரு 22 வயசு பையனா இருக்கும்போது அவரோட உடல் அமைப்பு என்னவோ அது அப்படியே காட்டியிருக்காங்க. அழுவுற சீன்ல எல்லாம் அப்படியே மனசை தொடுறாருங்க. வெந்து தணிந்தது காடு. மரம் தேதா? ஆமா. வெந்து தணிந்தது காடு மாமரத்துக்கு. இந்த மாமரம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், மாங்காய் இது மரம், அப்போ இது மாமரம். இந்த மாமரம் ஜெய் ஆகாஷ் அவர்கள் நடித்த இந்த மாமரம் படம் பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஜெய் ஆகாஷ் சார் கதாநாயகனாக நடித்துள்ள இந்த மாமரம் படம் நல்லா அருமையாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மாமரம் படம் காலேஜ் படிக்கும்போது ஒரு 22 வயசு பையனாக இருக்கும்போது அவரோட உடல் அமைப்பு என்னவோ அது அப்படியே காட்டியிருக்காங்க. மற்ற படத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பையனாக இருக்கும்போது வேற யாருன்னா ஒரு பையனை காட்டுவாங்க சின்ன வயசில் ஹீரோ அப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் ஜெய் ஆகாஷ் அவர்கள் அவரே அந்த சிறு வயது பையனாக இருக்கும்போது அவரே அந்த உடல் அமைப்போட அவர் நடிச்சிருக்காரு. அதன் பிறகு இப்போ 2025 அவர் எப்படி இருப்பார் அப்படின்றதும் அவரே நடிச்சிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு முயற்சின்னு சொல்லலாம். கண்டிப்பாக தமிழக அரசும் சரி, இது கொஞ்சம் தெலுங்குலேயே இருக்குது, பிடிச்சிங்கப்பா மாமரத்தை பிடிச்சிங்கப்பா. இது வந்து தெலுங்குலேயும் கொஞ்சம் வந்திருக்கு. அதனால் தமிழக அரசும் தெலுங்கு அரசும் கண்டிப்பாக இந்த ஜெய் ஆகாஷ் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு விருது தரணும் அப்படின்றத இந்த நேரத்தில். மாமரம் படம் பார்த்த நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்னு. கூட்டத்தை காட்டுப்பா, பார்த்தீங்களா அவ்வளோ. இன்னைக்கு ரோகிணி தியேட்டர் நிறைஞ்சிருக்குது. அப்படி இந்த மாமரத்துக்கு அவ்வளோ வரவேற்பு. அதனால தமிழக அரசு கண்டிப்பாக திரு ஜெய் ஆகாஷ் அவர்களுக்கு விருது தரணும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்படி ஒரு கலைஞனை, எப்படி ஜெய் ஆகாஷ் என்கின்ற ஒரு கலைஞனை, ஒரு கதாநாயகனை நீங்கள் தமிழ் சினிமாவில் உள்ள இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் இன்னமும் நீங்கள் கொண்டாடணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவரோட நடிப்பு சும்மா அருமையாக இருக்கு. எப்படி ஜெய் ஆகாஷ் அவர்களுடைய நடிப்பு சும்மா அருமையாக இருக்கு. என்ன மாதிரி ஃபைட் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி டான்ஸ் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி நடிச்சிருக்காரு, அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இதில் மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. கதாநாயகி 2 கதாநாயகி சூப்பராக பண்ணியிருக்காங்க. தன்னுடைய கதாநாயகி அந்த இதயத்தை வந்து ஜெய் ஆகாஷ் ஹீரோக்கு வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஜெய் ஆகாஷ் அவர்கள் அவருடைய நடிப்பு இருக்க அழுவுற சீன்லாம் அப்படியே மனசை தொடுறாருங்க. எப்படி பழைய ஆட்டோகிராஃப், நம்ம சேரன் சார் அவர்கள் நடித்த ஆட்டோகிராஃப் படம் பார்க்கும்போது எப்படி அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் எப்படி உருமாற்றங்களில் காட்டுவாங்களோ அந்த மாதிரி இந்த படம் பார்க்குறப்போ அவ்வளோ மனதுக்கு ஒரு இதமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டா, இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும். எனக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு நானே இதில் நடிச்சிருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் ஜெய் ஆகாஷ் அவர்களுக்கும் இந்த ஹோல் டீம் அவர்களுக்கும் மாமரம் டீம் மறுபடியும் சொல்கிறேன், வெந்து தணிந்தது காடு மாமரம்.